வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எங்களோட மதிய நேர சமையலை தான் நாங்கள் இன்றைக்கு காட்ட போகிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து நாங்கள் கருங்கனி பாறை மீன் குழம்பும் வச்சு அதோட தூதுவளை சம்பளம் செய்ய போகிறோம். பாறையில் வந்து 2-3 பாறைகள் இருக்கு. நாங்கள் மற்ற பாறை கண்ணாடி பாறையில் செய்து காட்டியிருந்தோம் நாங்கள் குழம்பு. இன்றைக்கு கருங்கனி பாறையெல்லாம் இந்த குழம்பு மீனும் வச்சு அதோட வந்து தூதுவளை நல்ல ஒரு சளிக்கான மருத்துவ உண்மையிலே சம்பல் தூதுவளை அவிச்ச தண்ணி நிறைய வந்து அதில் மருத்துவ குணம் இருக்குது. உண்மையிலேயே இந்த சின்னாக்களுக்கெல்லாம் பிறந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் இந்த தூதுவளையை வந்து அவிச்சு போட்டு மல்லி தண்ணி என்று சொல்லுவோம். மல்லி தண்ணி கொடுக்குறது அது வயிற்றுக்கு எவ்வளவோ நல்லது. உண்மையிலேயுமே நாங்கள் அந்த சம்பல் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து அந்த வேலியெல்லாம் கூடுதலாக எல்லாம் தலைச்சு நல்ல பச்சை பசையில நல்ல இலையல் நல்ல இலையாக இருக்குது. அதை வந்து நாங்கள் அம்மியில் அரைச்சி தான் இந்த சம்பல் செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த தூதுவளை இலையை வந்து வெட்டி எடுக்க போகிறோம். சம்பளுக்கு முள் இருக்குது பாருங்க, இதில் வந்து முள் இருக்குது. நாங்கள் அதனால் கத்திரிக்கோளால் வெட்டி எடுக்கிறது வந்து சுகமங்களுக்கு வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு இலையாக அப்படி நாங்கள் வெட்டி எடுத்தால் சரி. இது கொஞ்சம் சின்ன இலையாக கிடக்கு. நல்ல பாருங்க, பெரிய சடைச்சு வந்திருக்கு. அதோட பூத்து இருக்குது பாருங்க, இப்படி இருக்கு நாவல் பூ. இந்த பூ மாதிரி இருக்குது பார்க்குறாங்க, கத்தரி பூ. கத்தரி பூ அந்த டிசைன்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் சம்பளுக்கு தேவையான இலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். அடுத்த வந்து நாங்கள் மீன் கழுவி எடுப்போம். என்ன இங்கே பார்த்தீங்கன்னால் மத்தியானம் பச்சரிசி சோறில் வடித்த கஞ்சி. இது வந்து ஒரு இடையில குடித்தா நல்ல சத்தம், பசிக்காது. அது சிரட்டையில் குடிக்கும். அதுதான் எனக்கும் கொஞ்சம் தாங்க சுஜிக்கும் தரட்டும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுருக்குது, அது நல்லா இருக்குது. ஏன்னாப்பா அதான் இந்த கஞ்சி குடித்தாலே பசி அடங்கும் கொஞ்சம் நேரம். எப்படி இருக்கு கஞ்சி? நல்லா இருக்கு, நல்ல சுவையாக இருக்கும். உண்மையிலே தேங்காய் பால் சொல்ல வேணும். தேங்காய் பால் கொஞ்சம் விட்டா தான் நல்ல சுவையாக இருக்கும். முட்டைபடியாக தான் சுவையாக இருக்குது. ஆள் குடிச்சு பார்க்கலாம். இதில் தான் இருக்குது சத்து. சோறில் இல்லை இதெல்லாம் இருக்குது, வடிச்சா இதெல்லாம் இருக்குது சத்து. என்ன நாங்கள் மீனை வந்து வெட்டியே வாங்கி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் காணாது. இன்னைக்கு வந்து விளையாட்டு போட்டி பள்ளிக்கூடம் கிஸ் அந்த மகளில் விளையாட்டு போட்டி இன்றைக்கு. நாங்கள் அதுக்கும் போக வேணும். இப்போ விலைக்கு சமைச்சு போட்டு போவோம்னுட்டு ஒரு 2-3 தண்ணியில் நாங்கள் கழுவி எடுப்ப முடியுமா? நல்ல பொல்ல மேடம். என்ன அந்த அவையிட்ட கொடுத்து போட்டுனா நல்ல அளவா, நல்ல கத்தி தானே அளவா வெட்டி கொழுவினோம். நல்ல வடிவாகவும் இருக்கும். பட்டு இந்த பொல்ல மட்டும் சொல்கிறது துண்டுகளை. நல்ல தசை இருக்கிறபடியா நாங்கள் இந்த பூவை மட்டும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பூவை மட்டும் எடுத்துட்டு இப்படியே போடலாம். இதுக்கெல்லாம் பூ எடுத்தாச்சு, தலைக்கெல்லாம் பூ எடுத்தாச்சு, இப்படியே போடலாம். ஏன்னா இதுகளில் தசை இருக்குது தானே, இப்போ அதை சூப்பி சாப்பிடலாம்னாக்கா அப்படியே போடுறேன். நாங்கள் இப்போ மீனெல்லாம் கழுவி எடுத்தாச்சேண்ணா. மீன் குழம்பு வந்து கூட்டி தான் வைக்க போகிறோம். சில பேர் வந்து தாளித்து வச்சு கொள்வது. இந்த குழம்பு நாங்கள் கூட்டி வைக்க போகிறோம். ஆனால் எப்படி வச்சாலும் கூட்டி வைக்கிற குழம்பு தான் உண்மையிலேயுமே நல்ல சுவையாக இருக்கும். என்னத்தை வச்சு சொல்கிறீங்க? அந்த அதில் வந்து எண்ணெய் இருக்காது, ஆனால் அந்த பால்லையே நல்லா அப்படி எல்லாத்தையும் முண்டாவே நாங்கள் போட்டு அவிய விடைக்க வந்து உப்பு தூள் புளி எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும் அந்த மீன் துண்டுகள் எல்லாம். அப்போ வந்து அந்த குழம்பே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதோடு பார்த்திங்கன்னா மீன் கறிக்கு வந்து புளி தான் பிரதானமானது. நாங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். இப்போ கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு விலை. 1500 ரூபா, 2000 ரூபா விற்றது. இப்போ 500 ரூபா குறைஞ்சிருக்கு. அதோட வந்து சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். பச்சை மிளகாய், உள்ளி வந்து நாங்கள் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறோம், வெட்டின உள்ளி போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். தூள் வந்து நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம்.
இதுக்கு வந்து பால் வந்து நாங்கள் எல்லா பாலையும் உண்டாவே சேர்த்துக்கொள்ளலாம். பாலங்களுக்கு காணும். இப்படியே அடுப்பு மூட்டி நாங்கள் கொதிக்க வைப்போம் மீன் குழம்ப. சிரட்டை இந்த பொச்சு துண்டுகள் இந்த பூம்பாலை பன்னாடு அதுகள்ன்றது தான் எங்களுக்கு மூட்டுறதுக்கு சுகம் வேணாம். முதல் இந்த அடுப்பை மாற்றணும். உண்மையிலே சொல்லி இப்போ நாங்கள் அங்கேயும் இங்கேயும் நிற்கிறபடியா அந்த மாத்திரை இது இல்லை எங்களுக்கு. அதுதானே உண்மையிலுமே இன்றைக்கு நாங்கள் விடியத்தான் வந்தனாங்களே என்ன விடியன்னு 8:30 ஆகிட்டு வந்து அந்தந்த வேலை பார்த்து முடியவே சரி நேரம் போட்டு தந்துறீங்க. நேரம் போட்டு இப்போ போகணும் இந்த மகள்கிட்ட பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அடுப்புங்களுக்கு நில எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் கூட்டி வச்சுருக்கிற மீன் குழம்ப கொதிக்க வைப்போம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு ஏன்னா ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் நாங்கள் திறந்து வச்சுருப்போம். மேலண்டா பொங்கி ஊற்றிடும். எல்லா பழமும் உண்டா இல்லை விட்டு நாங்கள் இப்போ வந்து இப்படியே திறந்து எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுக்கு கொஞ்சம் முறகுற பருவத்துக்கிட்டவா நாங்கள் கருவேப்பிலையில் சேர்த்து விடுவோம். நல்ல வாசமாக இருக்கு. இந்த பருவங்களில் நீங்கள் தூள் காணாட்டிக்கோ இல்லை உப்பு காணாட்டிக்கோ வந்து சேர்த்துக்கொள்ளலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பருவத்தில் கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையே போடுவோம். ஆனால் இது கொஞ்சம் பிஞ்சு கருவேப்பிலை குருத்துக்குள்ளால் வந்தோன்னு அப்படியும் வந்துட்டீங்க அவரோட. அந்த நோய் என்றபடியாக நாங்கள் குருத்திலையாக பார்த்து கொடுங்க வேண்டியது. இனி இப்படியே நாங்கள் மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு நல்லா வத்தட்டுக்கும். இனி பொங்காது எங்களுக்கு. இப்படியே மூடி இருக்கட்டுக்கும். மீன் குழம்பு எங்களுக்கு வத்தி கொண்டிருக்கு. நாங்கள் தூதுவளை சம்பல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மல்லி மிளகு நச்சீரகம் எடுத்துருக்கிறேன். இவ்வளத்தையும் சாடையாக வெறும் தாஜிக்கையே அப்படியே வறுத்தெடுப்பேன். அப்போ தான் இந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு அந்த சம்பல். எங்களுக்கு இந்த மல்லி நச்சீரகம் மிளகெல்லாம் வறுபட்டது காணும். அதோட பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துருக்குற மீலை இது வந்து அப்பா வந்து 4-5 மொசு கையிலையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். நல்லா இருக்குமா சம்பளுக்கு. இதோட சளி பறக்குமா? இதே நாங்கள் சும்மா வெறுந்தாச்சிக்கே சாடையாக வறுத்தெடுத்தாச்சு. அதோட வந்து இப்படி வாட்டி எடுக்க வந்து எங்களுக்கு அந்த பச்சை மணமும் இருக்காது. அதோட அந்த முள்ளுகள் எல்லாம் அப்படியே வாடிடும். எங்களுக்கு அரைக்க வந்து எங்களுக்கு சுகமாகவும் இருக்கும். அதோட நாங்கள் இப்படி ஃபுல்லாக இருந்தது வாடிக்கொண்டு போக கொஞ்சமாக வந்துட்டு. இது வந்து தணலான்னு இருக்கணும். அடுப்பு ஒரு காலம் எரியக்கூடாது. எரிஞ்சால் வந்து அப்படியே நல்லா எரிஞ்சும் போடும். அந்த தன்மை வந்து இல்லாமல் போயிடும் எங்களுக்கு. நல்லா எரிஞ்சுதான்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வந்து இல்லை வந்து வாடினது காணும். பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் நல்லா வாடிட்டு தானே. இனி நாங்கள் சம்பல் அரைக்க தொடங்குவோம். முதல் வந்து நாங்கள் அப்படியே வறுத்து வச்சிருக்கிற மல்லி மிளகு நச்சீரகத்தை அரைப்போம். வறுத்தபடியாக மல்லி நல்ல வாசமாக இருக்குது. அதாவது அரைக்கையும் சுகமாக இருக்குது. எங்களுக்கு மல்லி இந்த மிளகெல்லாம் அரைப்பட்டது காணும். நாங்கள் அடுத்தது வந்து மிளகாய் வச்சு அரைப்போம். மிளகாய் வந்து சில பேர் வந்து செத்தல் மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவினோம். ஆனால் நாங்கள் சம்பளண்டபடியாக பச்சை மிளகாய் வச்சு அரைப்போம். கிணக்க தேவையில்லை. இந்த மிளகும் வச்சபடியாக நாங்கள் ஒரு 4 மிளகாய் சின்ன மிளகாயை வச்சு அரைப்போம். நாங்கள் சம்பளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதோட அப்படியே வாட்டி வச்சிருக்கிற இலையும் சேர்த்து அரைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போயிட்டேன். நம்ம அரைக்கிறா
இப்போ அரைப்பட்டுதே நம்ம இப்போ வந்து நாங்கள் இஞ்சி 2 துண்டு எடுத்துருக்கிறோம், ஒரு அளவான துண்டு. உள்ளி கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்கிறோம். சின்ன வெங்காயம் அவ்வளோத்தையும் போட்டு அரைப்பேன். இதில் வந்து நல்லா பட்டை அரைக்க வேணும் வேணாம்மா, அறுவல் நொறுவல் இல்லாமலுக்கு. உள்ளி இஞ்சியெல்லாம் வந்து கொஞ்சம் சிதறி போடும், அதுக்காக தான் வச்சு நெரிச்சு போட்டு தான் அரைக்க வேணும். நாங்கள் வந்து நல்ல வடிவாக வெங்காயம் இஞ்சி உள்ளியெல்லாம் அரைச்சிட்டோம். கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய்ப்பு நாங்கள் சேர்த்து அரைப்போம். கணக்கு தேங்காய்ப்பு வைக்க தேவையில்லை, கொஞ்சம் தேங்காய்ப்பு வச்சா காணும். இதையும் வந்து நல்லா சேர்த்து பட்டை அரைச்சா சரி. எங்களுக்கு சம்பளெல்லாம் நல்லா அரைப்பட்டுடுது. நாங்கள் கடைசியாக கொஞ்சமாக தேசிக்காய் புளி சேர்ப்போம். நல்லா பச்சையாக இருக்கேன்னு தேசிக்காய் விதை விழுந்துட்டு அதை எடுத்து விடுவோம்மா. காணும் புளி வழுக்கி கொண்டிருக்குதுண்ணே, தட்டி விடுங்க அப்படி வழுக்கும். நல்ல ஒரு மருத்துவ குணத்தோட ஆரோக்கியமான சம்பல். அதுவும் அம்மியில் அரைச்ச சம்பல். அதுதான். இதை வந்து நீங்கள் மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லைண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா சம்பல் நல்லா அரைவட்டு எடுத்தாச்சு. அப்படியே திறனையாக உருட்டுற அம்மா எப்படி இருக்கு. சட்டியையும் என்ன அம்மியையும் கழுவி எடுக்கிறப்பல இதுக்கு கழுவி எடுக்கிறேன். சரக்கு கறிக்கன்னா கழுவி எடுக்கிறது என்ன. அநியாயமாக்கக்கூடாது. பிடுங்கி அரைச்சி தந்தது வடிவ அம்மியில் உள்ளதெல்லாம் பழிச்சு எடுத்தா சரி. சரி, இப்போ நாங்கள் சம்பளெல்லாம் அரைச்சி எடுத்துட்டா மீன் குழம்ப பார்ப்போம். அப்படி நல்லா வத்தி எண்ணெய் படந்து போயிருக்கு. ஏன்னா எப்படி இருக்கேன், நல்ல ஒரு வாசம். தேனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே நகராக்கி. ஓ, இப்போ நாங்கள் இறாக்குவோம். அப்படி இருக்கு, சாப்பிட தான் இருக்கு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி சோறு சமைச்சிருக்கு, அதோட பீட்ரூட் பால் கறி, அகத்தியில் சொதி. இன்றைக்கு நிறைய இலை வகையில் ஏன்னா நல்ல ஒரு சாப்பாடு. மீன் குழம்பு, அதுவும் கருங்கனிப்பாறை, அதோட வந்து தூதுவளை இலை சம்பல். இது எனக்கு சாப்பிட்றதில்ல, கொஞ்சமாக நாங்கள் குழச்சி சாப்பிடாதே சரி. ஓ, அப்படித்தான் சாப்பிட வேணும். அப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சாப்பாடு சரி என்ன மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம்னு சொன்னோம்னா 2 கை கடகரண்டு வேலை செய்யுது. சாப்பிட்டு போவோம் தான் சொல்லுவோம் மேடம். சாப்பிட்டாதான் அதுதான் மீன் புறாது. அதான் சூப்பராக இருக்கும் உண்மையாக சம்பல். சம்பல் நீங்கள் தனியாக சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் சாப்பிட்றேன். மீன் கல் மாதிரி தானே. ஒவ்வொரு நல்ல உருக்கமான சதை. ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து அகத்தியில் சாப்பிடுவோம். ஆனால் அகத்தியில் வந்து சூட்டை குறைக்கும். வாய்ப்புண் வயிற்று புண் எல்லாத்துக்கும் நல்ல சாமான். ஒன்றும் கேட்காங்க, நல்லா இருக்குது சாப்பாடு. உண்மையிலேயே இன்றைக்கு மத்தியானம் ஒரு நல்ல சாப்பாடு, அவசரத்தில் செய்தால் கூட நல்ல சாப்பாடு உண்மையாக தான். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ முடிப்போம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான நல்ல ஒரு 2-3 என்ன சொல்கிறது மருத்துவ குணம் கீரை வகைகளோட வந்து இன்றைக்கு எங்களோட மத்தியான சாப்பாடு இதோட முடியுது. ஏன்னா அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.